எல்லா காவலோடும் உன்னுடைய உணர்வை, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் நீ நீதிமான் என்கிற அந்த உணர்வை நீ காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. நீதிமான் என்கிற உணர்வு, நான் நீதிமான் என்கிற உணர்வு, இந்த உணர்வு தான் இப்போ மேட்டர். கிருபை பிரசங்கிகள், கிருபை பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்குமே அல்லது ஃபினிஷ்டு ஒர்க் கேட்குற எல்லாருக்குமே ஒன்று தெரியும், நாங்கள் நீதிமான்னு. அது அறிவு. உலகத்தில் இருக்கிற அது நல்லது, ஒன்றுமே இல்லாததுக்கு அது எவ்வளோ சிறந்தது. அறிவு தான் உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டு வரும். அதை நான் அடுத்து பேசுகிறேன். ஹவு த கனெக்டிவிட்டி பிட்வீன் த நாலேஜ் அண்ட் த ஃபீலிங்ஸ். எப்போவுமே அறிவு தான் உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டு வரும். அறிவு ரொம்ப முக்கியம். ஆனால் அடுத்த நன்மைக்கு வாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒருத்தவங்களை கூட்டு போய் கடவுள் நல்லவர்ப்பா அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம், ஆமாம் நல்லவராக இருந்தால் தாங்க அவர் கடவுள் அப்படின்னா. எப்படி சர்ச்சில் வந்து நேரம் மைக்க பிடிச்ச கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன வெளியிலேருந்து ஒருத்தர் உட்காந்து சொன்னாங்க, கர்த்தர் கடவுள் நல்லவராக இருந்தால் தான் கடவுள். இது புரியல, நீங்கள் பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் வைக்கிறீங்கன்னு நான் கேட்பான். அவன் சொல்கிறான் கடவுள் நல்லவர்னு. அது அறிவு. ஆனால் நம்ம சொல்கிறோம்ல கர்த்தர் நல்லவர், அது உணர்வு. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி, கையை தட்டுங்களேன் ஒரு தடவை, ருசித்து பாருங்கள். இந்த நல்லவர் என்கிற நாலேஜுக்கும் நல்லவர் என்கிற ருசிக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிதான் நீதிமான் என்கிற அறிவுக்கும் நீதிமான் என்கிற ருசிக்கும், கையை தட்டுங்க ஒரு தடவை, வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த உணர்ச்சியை நீங்க ரொம்ப சென்சிட்டிவா நீங்க இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஜீவ ஊற்று. ஆகையால் தான் பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடும் உன்னுடைய உணர்வை, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் நீ நீதிமான் என்கிற அந்த உணர்வை நீ காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இங்கிருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் நீதிமான் என்கிற உணர்வு எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்காங்களேன், என் வேர்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா வராது. நீதிமான் என்கிற அறிவு வேறு, நீதிமான் என்கிற உணர்வு வேறு. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானா இருக்கிறேன். இந்த இரவு வேளையிலிருந்து இந்த உணர்வை சஸ்டெயின் ஆகட்டும் உங்களுக்குள்ள. ஆமென். அந்த உணர்வு சஸ்டெயின் ஆகட்டும். சும்மா நீதிமான் நீதிமான் வரட்டும் வார்த்தை அல்ல, உணர்ச்சிக்குள் வாருங்கள். என்ற உணர்வுகள் தான் உங்க கிளான்ஸை வேலை செய்ய வைக்கிறது. ஆமென். சோகம் கண்ணீர் சுரப்பியையும், பசி என்னத வாட்ஸ் தட், அந்த எச்சில் ஊறக்கூடிய சுரப்பியையும், வந்து கோபம், வந்து ஹைட்ரோகுளோரிக்கு, வந்து இப்படி பலவிதமான ஆசிட் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது? கெட்ட எண்ணங்கள், கெட்ட உணர்வுகள், கெட்ட விதமானதை சுரக்க வைக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல சுரப்பிகளை சுரக்க வைக்கிறது. அப்போ உங்கள் ஒட்டுமொத்த லைஃப்பை தேவன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, உணர்ச்சி, உணர்வு. என் பிள்ளை அப்படி சிரிச்சான்னா அது ஊறணும், என் பிள்ளை மகிழ்ச்சி ஆனானா இது ஊறணும். அப்போ அவன் படைக்க போகிற உலகமும் உங்களுடைய உணர்வோடு சம்மந்தப்பட்டது. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உங்கள் என்ஜாய்மெண்ட்டோட சேர்ந்து தான் உங்கள் பவரே வச்சிருக்கிறாரு. யுவர் பவர் இஸ் கனெக்டட் வித் யுவர் என்ஜாய்மெண்ட், வித் யுவர் ஹாப்பினஸ், with your conscience, with your feelings. அதனால தான் தேவனுடைய வார்த்தையுடைய கர்த்தர் நீங்க சொன்னார், என்னுடைய வார்த்தையுடைய மேஜர் ரோல் மனுஷனுக்குள்ள என்னன்னா, அவனுடைய கான்சியன்ஸை ரெஸ்டோர் பண்றது, அவனுடைய மனசாட்சியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அது என்ன சொல்றது? மறுரூபப்படுத்துவது. ஏன் அதை மறுரூபப்படுத்தணும்? அது மறுரூபமானா தான் ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வரும். அதனால என்னதான் ஜோம் பண்ணி, என்னதான் வந்து நீ அந்நிய பாஷையில் பேசி 1000 தோத்திர பலி பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கசப்போட இருக்கும்போது ஆசிட் தான் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஏன்னா நீங்க செய்யற செயல்கள்லாம் எதுவும் கிடையாது, உங்க உணர்ச்சி. அப்போ பைபிள் வாசிக்கிறது, வேத வார்த்தை எல்லாமே என்னன்னா உங்கள் ஆத்துமாவோடு தொடர்புடையது. அவர் உன் ஆத்துமாவை தேற்றி உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சோல் கனெக்டடு. God is always connected with your soul. He is in spirit and he wants to restore your soul, because through that soul only he can restore the whole world and your life and your body and your family. எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ண போகிறது ஒரு சோல் தான்.